ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ ரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி பூரி தாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் ஒரு 3லேருந்து 4 கப்பு இருக்கும். அளவெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு செய்ய போகிறேன். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் உருக்கின நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் பூரிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நெய்யும் உப்பும் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸிங்கை கொடுத்துக்கோங்க. இல்லைனா உப்பு அங்கங்கே நின்றுடும். இப்போது மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு பொறுமையாக பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி போட்டுறாமல் மாவை கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவை ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கட்டும். அந்த மாதிரி பிசையும் போது எண்ணெய் குடிக்காது, நல்லா உப்பி வரும். இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து மாவு எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு ஒரு பார்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசையணும்னு அவசியம் இல்லை, லேசாக சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சாலே போதும். இப்போது மேலே லேசாக மாவு தூவிட்டு தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஷேப்பர் வேணாம் அப்படியே பூரி போடணுன்னா சின்ன சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த லெமன் சைஸ்க்கு இல்லை அதை விட சின்ன சைஸ் எடுத்தாலும் சப்பாத்தி கல்லை தேய்ச்சிக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் ஷேப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஷேப் இல்லாத மாவு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாவை அப்படியே சப்பாத்தி கல்லில் விட்டுருங்க. இப்போது வானலியை அடுப்பில் வச்சுட்டு பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பூரியாக எண்ணெயில் விட்டுக்கோங்க. மாவு உள்ளே விடும்போது கையை பார்த்து பத்திரமா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறட்டும். இந்த மாதிரி கலர் மாறினது ஒரு பக்கமாக திருப்பிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மீதமுள்ள மாவையும் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு பொறுமையாக பார்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான பூரி ரெடி. அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியதாக. நான் சிக்கன் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.